ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 5 இன் HTML பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு லிஸ்ட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட், இதை 3 பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் நம்ம HTML கோடை வந்து VS கோடில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ HTML வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அண்ட் பாடியும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை பார்த்துடலாம். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம வந்து UL அப்படின்ற ஒரு டேகை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கு நடுவில் லிஸ்ட்டுன்ற ஒன்று நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். ULோட மீனிங் என்னென்னா, அன்ஆர்டர் லிஸ்ட்டு அப்படின்ற ஒரு டேகை நான் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்ல. அதுக்கப்புறம் LI அப்படின்னா லிஸ்ட்டு ஐட்டம். அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜாவான்னு கொடுக்க போகிறேன். அண்ட் சேம் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு பைத்தான் கொடுக்க போகிறேன். அண்ட் சேம் அதே மாதிரி கொடுத்துட்டு நான் C++ கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த கோடை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கோடை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோன்னா பார்த்தீங்களா, அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு வந்துருச்சு. நம்மளுக்கு கரெக்டாக அந்த டாட் வச்சுட்டு ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டுனா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் லிஸ்ட்னா என்னென்னு பார்க்கணும்னா, OL அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான். அந்த டேகை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி லிஸ்ட் ஐட்டம் வந்து கொடுக்க போகிறேன். LIனா லிஸ்ட் ஐட்டம். ஸோ அதுக்குள்ளே நான் ஜாவா கொடுத்துட்டேன், பைத்தான் கொடுத்துட்டேன் அண்ட் அதே மாதிரி C++ம் கொடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எதுக்காகனா, இது வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட்டுன்ற ஒரு டேகை நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 1 2 3 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வெப்சைட்டில் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டேகெலாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒரு புது லிஸ்ட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, DL அதாவது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட், அதை அந்த டேக் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கு சென்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, DT அப்படின்னா டெஃபினிஷன் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டேக்கு. ஸோ அதுக்குள்ளே நான் ஜாவா அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டேன். அண்ட் இந்த டேக்கை என் பண்ணோடனே நான் DTன்னு கொடுத்துட்டேன். ஆனால் அது வராது, DD அதாவது டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு தான் வரும். ஸோ நான் அதில் HTML கொடுத்துட்டேன். அதே மாதிரி நம்ம இன்னொன்று பண்ணலாம், DTன்னு கொடுத்துட்டு பைத்தான் கொடுக்க போகிறேன் அண்ட் DD கொடுத்துட்டு CSS கொடுக்க போகிறேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பேஜ் வந்து ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் பாருங்களேன், ஜாவா, HTML, பைத்தான், CSSன்னு சொல்லிட்டு இருக்குது. ஜாவா பார்த்தீங்களா, அங்கே வந்து DTயில் கொடுத்துருந்த ஜாவா எங்கே இருக்குது, டெஃபினிஷன் டேர்ம் அதாவது ஹெட்லைன் மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். DDனா என்ன சொன்னேன்னா, டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் சொன்னல. ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும்போது தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து அலாகேட் பண்ணி போய் நடுவில் சென்டரில் அலைன் பண்ணி கொடுக்குறது நம்ம இந்த மாதிரி வந்து டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டேக் நம்ம பார்த்துருக்கோம், அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட்டோ இல்லைனா வெப்சைட் ரெடி பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி HTML நம்ம டேகை வந்து பேசிக்கில் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வாடா HTML கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விடை பெறுகிறேன். ஹாப்பி கோடிங், பை பாய்.